இன்னைக்கு இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பன் அப்படின்னா யாரு? நார்மலாக நல்ல நண்பனா யார் சொல்லுவேன்? நம்ம கூடயே இருக்கிறவன். அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், காசு இல்லை அப்படின்னு சொன்னாலும், காசு இல்லைன்னு சொல்லியும் பரவாயில்ல வா சாப்பிட போகலாம் கூப்பிடானே, அது ஒரு இது. இன்னொன்று என்னன்னா, ஒரு 3 பேர் 4 பேர் நடந்து போயிட்டு இருக்கோம், டக்குனு ஒருத்தன் கீழே அடிபட்டு கீழே விழுந்துருவோம். நம்ம என்ன பதில் போய் ஐயோ ஏந்திக்கணும், அடிபட்டான் அப்படின்னு போய் தூக்குறோம்ல, அது நார்மலாக ஃப்ரெண்டு. ஆனால் ஒருத்தன் விழுந்துட்டான், 3 பேர் வச்சு சிரிக்கிறாங்க, அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் கூடவே இருப்பான். கூடவே இருப்பானாக்கா நல்லது கெட்டது, நாங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனை கூட இருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கிறவன் நல்ல ஃப்ரெண்டு. இது மாதிரி சொல்லலாம். இன்னொரு விஷயம் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கூடவே இருப்பான், நம்மளை பற்றி ஏட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருப்பான். ஆனால் அவன் சொல்ல மாட்டான் யாருக்கிட்டையும். அது ஒரு நல்ல விஷயம். இதுலேயே இன்னொரு டைப்பாகவும் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுப்பான். தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல அதை போட்டு நம்மளை கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று பேசுவான். அந்த மாதிரி இருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக எப்படி பேசலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எமர்ஜென்சி நம்மள முடியல அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஹெல்ப் கேட்டானா கண்டிப்பாக வருவான். அந்த மாரி உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்தான் அப்படின்னாக்கா, அவங்க கூட லாங் டைமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆனால் அவன் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடான். உன் ஃபேஸை பார்த்தா தெரியுது நீ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க, அவன் ஃபோனு கொடுறா நான் பேசி தரேன் அப்படின்ட்டு கேட்பான். பேசி முடிச்சதும் ஃபோன் வாங்கி கேலரி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கேலரி பார்ப்பேன் என்னென்ன ஃபோட்டோ வச்சுருன்னு சொல்லிட்டு. ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படின்னாக்கா, கேலரியே ஓப்பன் பண்ணாமல் கொடுப்பான். அவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இதில் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருப்போம். ஒரு வருஷத்தில் நம்ம லாக் ஆகிருப்போம்ல, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான், இந்த விஷயம் அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அது தெரிஞ்சிருந்து நம்ம சொன்னோம், ஏய் யார்ட்டி சொல்லாதடா அப்படின்ட்டு சொல்லுவான். சொல்லி திரும்பத்துக்குள்ளே அங்கே போயிட்டு 5 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பண்ணாண்டா அப்படின்ட்டு போய் மாட்டி விட்டுருவான். அதுதான் இதாக இருக்கும். ஒரு 10% 5% தான் சார்ஜர் இருக்கும். சொல்லியும் அவன் சொல்லுவான் தான் சார்ஜர் இருக்குன்னு சொல்லுவான். அப்போதான் டேய் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணுறாங்க. என்ன நியாயமா இது? நல்ல நண்பன் அப்படின்னு யாருன்னு சொன்னாக்கா, நம்மளை கஷ்டப்படுத்துறது, நம்மளை காயப்படுத்துறது அப்படின்னு ஒருத்தன் மட்டும் உரிமையாக இருப்பான். அவன் தான் நல்ல நண்பன். இதை இப்படி கூட சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி ரெடியாகி வருவான். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுன்னு சொல்லுவான், ஆனால் 1 ஹவர் ஆகிடுவான். அந்த மாரிலாம் இருப்பாங்க, என் கூட இருக்காங்க. அதனால இப்போ எனக்கு தோணுச்சு சொன்னேன். சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேட்போம், டேய் ஃபோட்டோ நல்லா இருக்காடா அப்படின்ட்டு கேட்போம். அந்த ஃபோட்டோ நமக்கே தெரியும் நல்லா இருக்காதுன்னு. அது தெரிஞ்சுமே சூப்பராக இருக்குங்க அவன் தான் ஃப்ரெண்டு. நம்ம கூட உள்ள நண்பன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்ட்டு பெரிய ஆசை கிடையாது. ஆனால் இன்னொரு என்ன ஆசைனா, நம்மளோட பெரிய லூஸாக இருக்கானா அப்படின்னு இருக்கிறவன் தான் நம்ம கூட ரொம்ப லாங் டைமாக இருப்பான். அப்படி என் கூட ஒருத்தவன் இருக்கான், இதுவரை இருந்துட்டு தான் இருக்கான். ஆனால் நாங்கள் போய் உட்காந்து பேசணுன்னா, அது பண்ணணும் இது பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்லாம் நிறைய பேசுவான். ஆனால் அந்த நாய் நைச்சிட்டு போயிட்டு தூங்கி நிற்கிறதுக்கு இதை பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்கா தூங்கிட்டா அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? இது ரியலாக நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நல்ல நண்பன் அப்படின்னா யாருன்னா, கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் ஒரு துன்பப்படும் போது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கூடவே இருக்கானா, அவன் தான் நல்ல ஃப்ரெண்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ தெரிஞ்ச வரையும் நான் சொல்லிட்டேன், அந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டைட்டிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.